குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கிறீங்களா சாமி? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 522 தான் பார்க்க போகிறோம். பாரு, ஃபைண்ட் ஃபோக்கஸ் வெர்டிசஸ் and the length of major and minor axis of the ellipse 4x square plus 36y square plus 40x minus 288y plus 532 equal to 0. இதுக்கு ஃபோக்கஸ் குவியம் கண்டுபிடிக்கணும், வெர்டிசஸ் முனைகள் கண்டுபிடிக்கணும், length of major axis நெட்டச்சி நீளம் and length of minor axis குற்றச்சி நீளம் கண்டுபிடிக்கணும். தங்கம் கொடுத்துருக்கிற கணக்கை அப்படியே எழுதிக்கலாம், ஒன்றுமே பண்ணலை, நான் எழுதிக்கிறேன். அடுத்தது எக்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பு பாரு. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 40x. அடுத்து ஒய் எல்லாம் ஒரு குரூப்பு ப்ளஸ் 36y ஸ்கொயர் மைனஸ் 288y. கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடும், மைனஸ் 532. புரியுதா சாமி? எக்ஸ் ஒரு குரூப்பு, ஒய் ஒரு குரூப்பு, கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ எக்ஸ் குரூப்பில் இருந்து 4 காமனாக வெளியில் எடுத்துரு. அப்போ மீதி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 10x பாரு. 4 10s are 40 வந்துருமா? அதே மாதிரி ஒய் குரூப்பில் இருந்து 36 வெளியில் எடுத்துரு. அப்போ இங்கே மீதி இருக்கிறது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y. கண்ணு 36 × 8 தான் 288. மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோ. ஈக்குவல் டு இது அப்படியே மைனஸ் 532. அடுத்தது சாமி, இதை ஹோல் ஸ்கொயரில் எழுதணும். அதுக்காக இந்த பாரு, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை பாரு, அதில் பாதி அதை ஸ்கொயர் பண்ணு. இப்போ எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 10 ராஜா, அதில் பாதி 5, அதை ஸ்கொயர் பண்ணால் 25 கூட்டு. அதே மாதிரி இங்கே ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 8, அதில் பாதி 4, அதை ஸ்கொயர் பண்ணால் 60. மொத்தம் இந்த கோஎஃபிஷியன்ட்டில் பாதியை ஸ்கொயர் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட்டில் பாதியை ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணும். புரியுதா தாங்க? அப்போ இங்கே 25 கூட்டிட்டேன், இங்கே 16 கூட்டிட்டேன். பேலன்ஸ் ஆகிறதுக்காக இங்கே பாரு 425 100 ரைட் சைடு கூட்டணும். வெறும் 25 கூட்டிடக்கூடாது சாமி, 25 4க்குள்ளே கூட்டியிருக்கேன். 4 டைம்ஸ் 25 கூட்டியிருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி 36 டைம் 16 கூட்டியிருக்கேன். அப்போ 36 × 16 576. கண்ணு ரைட் சைடு போடும்போது 425s are 100. அதே மாதிரி 36 × 16 576. அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். வெறும் 25ம் 16ம் போட்டக்கூடாது சாமி. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம், புரியுதா? அப்போ இதை பெருக்கி தான் இங்கே போடணும். இங்கே 25 கூட்டியிருக்கிறீங்கன்னா 4 25 100 கூட்டியிருக்கிறேன்னு அர்த்தம். இங்கே வந்து 16 கூட்டியிருக்கிறீங்கன்னா 36 16 576 கூட்டியிருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே கூட்டினா இந்த பக்கமும் போடணும். இப்போ புரிஞ்சுதா? அடுத்தது 4 × தண்ணி இது பாரு, இதில் ஒரு அடுக்கு, இதை ஹோல் ஸ்கொயரில் எழுதணும். அப்போ இதில் ஒரு அடுக்கு எக்ஸு, இதில் குறி தான் எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸு இதில் ஒரு அடுக்கு 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். வேணா இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிப்பார், இது வரும்ப எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டா சாமி, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதை 3ஐயும் பெருக்கிப்பார், 5 2s are 10x. அதே மாதிரி தான் 36 × இதில் ஒரு அடுக்கு ஒய், இதில் குறி மைனஸு, இதில் ஒரு அடுக்கு 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணினா 144. 576ல் 532னா 44, இதோட இதை கூட்டினா 144. அடுத்தது இதை 1 ஆக்கணும். அப்போ 144ஆல் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறேன். அப்போ 4 × x + 5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 144 ப்ளஸ் 36 × y - 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 144 ஈக்குவல் டு 1. இப்போ 4ஐயும் 144ஐயும் அடிச்சின்னா 3 4s are 12, மீதி 2 24ல் 6 4 24 36 வரும். அப்போ இந்த 36 அப்படியே வந்துருச்சா? அப்போ 36ம் 104க்கும் அடிச்சின்னா 144க்கு அடிச்சின்னா 4 வரும். புரியுதா தங்கம்? இங்கே பார், இதையும் மல்டிபிள் பண்ணிப்பார், 144 வரும். அப்போ 4 வந்து 144ல் 36 டைம் இருக்கும்.
36 144ல் 4 டைம் இருக்கும் ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம கணக்கு x plus 5 whole squared divided by 36 plus y minus 4 whole squared divided by 4 equal to 1. அடுத்து தங்கம் இதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ இது கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கோ. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4. அப்போ நம்ம கணக்கு கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை 36 ப்ளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1. இப்போ பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கும் கீழே தான் பெரிய நம்பர். அப்போ இதுதான் மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ். அப்போ பெரிய நம்பர் தான் நமக்கு ஏ ஸ்கொயர், சின்ன நம்பரு பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 கண்ணு, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 6 கண்ணு. ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, லென்த்து வந்து பாசிட்டிவில் தான் இருக்கும். அதே மாதிரி 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 2. இதிலிருந்து எசென்ட்ரிசிட்டி சாமி, எசென்ட்ரிசிட்டி இ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ராஜா ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு. அப்போ 1 மைனஸ் பி ஸ்கொயர்டு பாருங்கள் 4, ஏ ஸ்கொயர்டு என்ன சாமி 36. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. கிராஸ் மல்டிபிளில் அடிச்சுட்டு கூட நீ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், அல்லது கிராஸ் மல்டிபிள் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். இது பெருக்கணினா 36, அதில் 4 போச்சுன்னா 32 டிவைடட் பை 36. அப்போ 32க்கும் 36க்கும் அடிங்க 4வது டேபிளால், புரியுதா? இது 4, 4 8s are 32, 9 8 சாரி 4 8s are 32, இது 4 9s are 36. அப்போ இது 8/9 வரும். இதை வந்து 2 root 2 டிவைடட் பை 3ன்னு எழுதலாம் ரூட் எடுத்தா. எப்படின்னா இந்த 8 4 2 8ன்னு எழுதலாமா? அப்போ 4 2s are 8. நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? அதாவது என்ன அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 4 × 2 டிவைடட் பை 9 அர்த்தம். 4க்கு ரூட் எடுத்தா 2, 2க்கு ரூட் எடுத்தா √3, 9க்கு ரூட் எடுத்தா 3. புரியுதா? 4க்கு ரூட் எடுத்தா 2, 2க்கு ரூட் எடுத்தா √2, 9க்கு ரூட் எடுத்தா 3. இப்போ இது புரியுதா சாமி? அப்புறம் அதுக்கு அடுத்தது இப்போ பாரு ஏ ஸ்கொயர் போட்டோம், பி ஸ்கொயர் போட்டோம், எசென்ட்ரிசிட்டி போட்டோம். இனிமே தான் ஃபோக்கஸ் போடுவோம், வெர்டெக்ஸ் போடுவோம், லென்த் ஆஃப் மேஜர் அண்டு மைனர் ஆக்சிஸ்லாம் போடுவோம். அதுக்கு அட்டவணை தான் ஒன்று போட போகிறோம். அப்போ தெரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்ம கேளுங்க. இப்போ நம்ம ஒரு என்ன பண்ணோம், ஒரு டேபிள் காலம் போடலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸு, கேபிட்டல் ஒய்இ. கேபிட்டல் எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எடுத்துக்கிட்டோம். கேபிட்டல் ஒய்இ ஒய் மைனஸ் 4ன்னு எடுத்துக்கிட்டோம். கண்ணு இந்த பக்கம் எல்லாம் ஃபார்முலா, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்யுடைய ஃபார்முலா தான் இது. ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு மாற்றணும். கேபிட்டல் எக்ஸை கொண்டாந்து இதில் பிரதிட்டோம்னா ஸ்மால் எக்ஸ் வரும், கேபிட்டல் ஒய்யை கொண்டாந்து இதில் பிரதிட்டா ஸ்மால் ஒய் வரும். மொத்தம் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது ஃபார்முலா, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது. இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்யுடைய ஆன்சர், இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்யுடைய ஆன்சர். இதுதான் நம்மளுடைய சரியான ஆன்சர். அப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா 0,0. அப்போ கேபிட்டல் எக்ஸ் 0, கேபிட்டல் ஒய் 0. இங்கே கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 தங்கம். அப்போ ப்ளஸ் 5 அந்தாண்டு போச்சுன்னா -5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -5. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4, -4 அந்தாண்டு போச்சுன்னா +4. அப்போ சென்ட்ரு, உண்மையான சென்ட்ரு -5,4 தங்கம். இது ஃபார்முலா. இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். அப்போ நமக்கு -5,4. அப்புறம் ஃபோக்கஸ் கண்ணு எக்ஸ் ஆக்சிஸ் தானே மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஃபார்முலா எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸில் தான் எழுதணும். அப்போ ஃபோக்கஸ்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 6 இன்ட்டு இ வந்து 2 √2 டிவைடட் பை 3. 3க்கும் 6க்கும் அடிச்சிங்கன்னா 2, 2 2s are 4. அப்போ 4 √2, 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 √2 போடு. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 √2 தெரியுதா, ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. இந்த +5 இந்தாண்ட வந்தால் -5. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது.
அதே மாதிரி ஒய் கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. 0 ஈக்குவல் டு ஒய் -4. -4 இந்தாண்ட வந்தால் +4. அப்போ தேர்ஃபோர் ஃபோக்கஸ் மொதல் ஃபோக்கஸ் பாருங்க 4√2 -5, 4. ரெண்டாவது ஃபோக்கஸ் நமக்கு என்ன -4√2 -5, 4. இது எக்ஸோடைய வேல்யூ, இது ஒய்யோடைய வேல்யூ, இது எக்ஸோடைய வேல்யூ, இது ஒய்யோடைய வேல்யூ. புரிஞ்சுதா கண்ணு? மொதல் ஃபோக்கஸ் 4√2 -5, 4. ரெண்டாவது ஃபோக்கஸ் -4√2 -5, 4. புரிஞ்சுதா? அடுத்தது வெர்டசஸ் ஏ, அது +r-a, 0. அப்போ +r-a வந்து நமக்கு 6, 0. அப்போ கேபிட்டல் எக்ஸ் +r-6, கேபிட்டல் ஒய் 0 தங்கம். அப்போ இங்கே கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக +r-6 ஈக்குவல் டு இது என்ன எக்ஸ் +5, +5 இந்தாண்ட வந்தால் -5 தங்கம். இப்போ பாரு எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம +6ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. +6 -5 அப்படின்னா பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, 6ல் 5 போச்சுன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். அதே -6 -5 ரெண்டுமே மைனஸ்னால் மைனஸில் மொத்தமாக 11. அதே கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக நம்ம 0 போட்டோம்னா 0 ஈக்குவல் டு ஒய் -4. அப்போ -4 இந்தாண்ட வந்தால் +4. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். அப்போ நமக்கு 2 வெர்டெக்ஸ், ஒரு வெர்டெக்ஸ் 1,4ன்னு கிடைக்கும் சாமி. இன்னொரு வெர்டெக்ஸ் -11,4. புரிஞ்சுதா? அடுத்து தங்கம் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் 2a. அப்போ 2 இன்ட்டு a வந்து 6. அப்போ 2 6 12 யூனிட். அதே மாதிரி லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் 2b. 2 இன்ட்டு b வந்து 2, 2 2s 4 யூனிட். அடுத்து இப்போ இந்த டயக்ராமுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக இருக்குது. நம்ம படம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போடணும். அப்போ பாருங்கள், இது வந்து உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு நீ எதை பிளாட் பண்ணிக்கணும் அப்படின்னா ராஜா, சென்டரை தான் பிளாட் பண்ணிக்கணும். சென்ட்ரு -5, 4. அப்போ இங்கேருந்து எக்ஸில் -5, ஒய்யில் +4 இங்கே பிளாட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இது F1, இது F2, அப்புறம் இது A, இது A' போட்டு A' வழியாக படத்தை போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே டைரக்ட்ரிஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக குறிக்கிறது தான் சாமி. சென்டர் பார்த்துக்கோ. சென்டர் பார்த்தீங்கன்னா அப்புறம் F1 வந்து +1 ப்ளஸ் பக்கம் வரும், F2 இந்த பக்கம் வரும். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் 1,4 உனக்கு எங்கே குறிக்கணும்னு தெரியும். இது -11, அப்படியே கரெக்டாக அப்சல்யூட்டாக குறிக்கணும்லாம் இல்லை. இது அப்ராக்சிமேட் படம். இதுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக இருக்குது. தெரியுதா தங்க? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் தெரியலன்னா கேளுங்க. தேங்க்யூ.